வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். அன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சிட்டு வாசலில் போய் பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டு நல்லா பனியாக இருக்குது, மழையும் இடையில விட்டு பெய்யறதுனால சூப்பராக இருக்குது கிளைமேட். அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட்டு ஒரு சாரீ தான் வாங்கியிருந்தோம். அம்மா வந்து 3 சாரீ ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது வந்துருந்துச்சு. அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எந்த டேமேஜும் இல்லை. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேமியா கிச்சடி தான் செஞ்சேன். இது வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு வந்து உப்புமாலாம் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப லேசி டேஸில் நம்ம என்ன காலையில் டிஃபன் செய்கிறதுனே தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாக்கா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. எனக்கு நான் இது சின்ன மேகி அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள்ட்ட. அப்போ தான் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கடுகு நல்லா வெடிக்க விட்டுட்டு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு இது 3 தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எண்ணெயிலே அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ தான் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். காய்கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா நம்ம காய்க்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு போடல, வெங்காயத்துக்கு தான் நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேமியா எடுப்போமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப் சேமியானாக்கா 1 கப் தண்ணி போதும். நான் 1.5 கப் சேமியா எடுத்திருக்கேன், அதனால் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வறுத்த சேமியா, அதனால் நம்ம வறுக்க தேவை கிடையாது. வறுக்காத சேமியா வந்தாக்கா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ தண்ணி அப்படியே மூழ்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைங்க போதும். சீக்கிரமாகவே சேமியா வெந்துடும், இல்லைனா ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி உதிரியாக வரும். பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இந்த மாதிரி சேமியா கிச்சடி செஞ்சு சாப்பிட்டாக்கா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சண்டே அன்றைக்கி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாக்கா பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது நல்லா சூடாக சாப்பிடுவாங்க இந்த கிளைமேட்டுக்கு. நெக்ஸ்ட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு லஞ்சும் செஞ்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் கடைக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதனால தான் பிள்ளைங்கள்லாம் அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்தோம். அங்கே கடைக்கு போயிட்டு கொஞ்சம் லிஸ்ட்லாம் போட்டு வச்சுருந்தேன். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானம் அதெல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்புறம் மாடியில் வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்குள்ள செக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, போய் பார்த்துட்டு வந்தோம். புதுசாக என்ன ஜாமான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் வாங்கிக்கலான்னு தான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டாய் செக்ஷன் இப்போ சூப்பராக வச்சுருக்காங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி கிச்சன் ஆர்கனைசர்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே கோட்டிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில். அந்த மாதிரி உப்பு ஜாடிலாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபாகவே ஹேண்டில் பண்ணணும். ரேட் வேணால் ரொம்ப அதிகமாக தான் போட்டோம், 250 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறமா தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த கோல்டன் கலர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு செட்டு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தாக்கா ஒரு ஜுவல்லரி ஷாப் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்காகவே தனியாக ஒரு பக்கம் செக்ஷன் திறந்துட்டாங்க. அதையும் பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் மளிகை கடை ஜாமான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்குறது இருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து ரெசின் ஆர்ட்டுக்குள்ள திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்குது. எல்லாமே
செக் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக வச்சுருக்காங்க. யாருக்காச்சும் வேணும்னாக்கா நேஷ்னலில் போய் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேரிச்சம்பழம், அத்திப்பழம் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐட்டமாக ஒரு ஃப்ரண்ட் சைட்லேயே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்னு சொல்லிட்டு. பேரிச்சம்பழம்லாம் பார்த்தா உண்மையிலே துபாயிலேருந்து வர மாதிரியே இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக சாஃப்டாகவும் இருக்குது. அந்தந்த கிளைமேட்டுக்கு தக்கனையாக அவங்க புதுசு புதுசாக தான் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். பிள்ளைங்க எல்லாத்தையுமே எடுத்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோடய லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.